அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட சிறிய நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் 33 வயது இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. சற்று முன் வந்த செய்தி. மற்றும் 3 தினங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட இந்திய இளைஞருடைய உடலை மீட்டு போலீசார் எப்படி அந்த கொலையாளியை கண்டுபிடித்தாங்க, அந்த இளைஞருடைய விவரத்தை கண்டுபிடித்தாங்க, இதை பற்றி இந்த வீடியோ பார்த்துலாம். துபாயில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, துபாயிலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு. இந்தியாவில் இருக்கிற ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு. என் உயிருக்கு ஆபத்து, நான் இறந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. உடனே சுவிட்ச் ஆஃபும் பண்ணிட்டாரு. இந்தியாவில் இருக்கிற அவங்க ஒய்ஃப் துபாய்க்கு சென்று எப்படி அவங்க ஹஸ்பண்டை மீட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்பு உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், தினந்தோறும் இனிமேல் கரன்சி ரேட்ஸ் வரப்போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வரக்கூடிய காலங்களில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பற்றின விவரங்கள்லாம் கூட நாங்கள் கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவர் அல்சலீம் பகுதியை சேர்ந்த அங்கே தான் இருந்துட்டு வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே தேடப்பட்டு கொண்டிருந்த ஒரு குற்றவாளி கூட. ரவுண்ட் போலீஸார் இருக்காங்களா குவைத்தில், அவங்க ரவுண்ட் பணியில் இருக்கும்போது இவர் சந்தேகமாக அவரை செக் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் இவர் அந்த மாதிரி தேடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு குற்றவாளின்னு தெரிய வந்திருக்கு. உடனே அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் அவர் பிடிக்கும் போது அவர் தப்பி ஓடி இருக்காரு. அதிகாரிகளே அவருக்கு இருந்த கத்தியை வச்சு நல்லா ஒரு அதிகாரியை நல்லா குத்திட்டு இருந்திருக்காரு. குத்திட்டு ஓடும் போது போலீஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து வளைச்சி பிடித்து அவரை சுட்டு கொண்டிருக்காங்க. இது ஒரு செய்தியாக இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த நிஜாமாபாத் கோரட்பள்ளி தாண்டாவான்ற ஒரு பகுதியை சேர்ந்த கைலாஷ், 29 வயசு தாங்க அந்த இளைஞருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு குவைத்துக்கு வேலை நிமித்தமாக வந்திருக்கும் போது அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு அப்பா மகன் அவங்களுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு, பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கைலாஷ் கொஞ்சம் தினமாகவே காணா போயிருக்காரு. கைலாஷ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு இளைஞருடைய உடல் பாலைவனத்தில், அல்சல்மி பகுதியில் இருக்க பாலைவனத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுத்திருக்காங்க போலீஸார். விசாரிக்கும் போது இவர் கைலாஷ் 29 வயது எல்லாமே தெரிய வந்திருக்கு. யார் கூட அவர் பழக்கம் விசாரிப்பாங்க இல்லைங்களா, அறிமுகம் யார் கூட, அந்த மாதிரி விசாரிக்கும் போது தான் இந்த தந்தையும் மகனும் தெரிய வந்தது. உடனே மகன் அங்கே போய் கேட்கும்போது மகன் மட்டும் தான் இருந்திருக்கார். தந்தை இந்தியா வந்துட்டு இருக்கார் போல இருக்கு. உடனே மகனை அரெஸ்ட் பண்ணிட்டு நல்லா விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, போலீஸார், குவைத் போலீஸார் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சிசிடிவி கேமரா வழியாக கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தந்தையும் கைலாஷும் தான் அல்சல்மி அந்த பாலைவனத்துக்கு போகிறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா தந்தை மட்டும் தான் வராரு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும் போது தான் இந்த கனரக இயந்திரங்களை பழுது பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் இயந்திரம் அவர் மேலே விழுந்துட்டு இருக்கு. ஆக்சிடெண்ட்லாம் அவர் இறந்துட்டாரு. இறந்த உடனே என்ன பண்ணிட்டோம், பயத்தில் அங்கேயே புதைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த தந்தை. அதுக்கப்புறம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த கைலாஷ் வெறும் 29 வயசு மெக்கானிக்கல் இன்ஜினியர். பாவங்க, என்ன கனவோடு அவர் போனாரோ, என்ன கனவோடு அவர் விழுந்திருப்பாரோ, எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரோ, பாவம். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை நாடு கடத்த இதுவரை இல்லாத அளவிலான கடுமையான சோதனைக்கு உள்துறை தயாராகி வருகின்றன. குவைத்தில் வரும் நாட்களில் குடியிருப்பு அனுமதி காலாவதி ஆகி சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்கள், தொழில் சட்டத்தை மீறி பிற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்ற நபர்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பாதுகாப்பு சோதனையை தொடங்க உள்துறை அமைச்சகம் தயாராகி வருகிறது. இத்தகைய நபர்கள் வசிக்கும் பகுதிகளை முக்கிய இடங்களை கொண்டு தப்பிக்க முடியாதபடி பாதைகள் அடைக்கப்பட்டு அதிகாரிகள் சோதனையில் கவனம் செலுத்தும் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் ஹால் யூசப் ஹால் சபாவின் வழிகாட்டுதலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை தொடங்கப்படுகிறது. உள்துறை அமைச்சகத்துடன் குடிவரவுத்துறை, பாதுகாப்புத்துறை, நகராட்சித்துறை, நீர் மற்றும் மின்சார அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை பிரிவு போன்ற அரசு துறைகளும் இந்த சோதனையில் இணைந்து பங்கேற்கும். நாட்டில் இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு சோதனைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும். சோதனையில் பிடிபடும் நபர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் நாடு கடத்தும் மையங்களுக்கு மாற்றப்படும் வரை அவர்களை தங்க வைப்பதற்காக பல்வேறு பள்ளிகளும் ஆள்களும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன.
குவைத்தில் பல்வேறுபட்ட விதிமீறல்கள் காரணமாக சுமார் 80,000 வெளிநாட்டு வரையில் சட்டவிரோதமாக வசித்து வருகின்றனர். மேலும் பல வெளிநாட்டவர்கள் பல்வேறு பகுதியில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பாகத் அமைச்சரவை பதவியேற்புக்கு முன்பு நாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் சட்டவிரோதமாக தங்கியிருந்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சரகம் ஷேக் பாகத் ஹால் யூசப் மேற்கொண்ட துணிச்சலான நடவடிக்கைகளின் விளைவாக நாட்டில் உள்ள சட்டவிரோதமான குடியிருப்பாளர்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இருப்பினும் நாட்டில் எஞ்சியுள்ள சட்டவிரோதமாக தங்கியுள்ள குடியிருப்பாளர்களை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் புதுமையான நவீன கண்காணிப்பு மையங்களும் பயன்படுத்தி கடுமையான சோதனைக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்தது துபாயிலேருந்து கணவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கணவர் இந்தியாவில் இருக்கிற ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி என் உயிருக்கு ஆபத்து, என்ன நடக்குமோ தெரிலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு, சுவிட்ச் ஆஃபும் பண்ணிட்டாரு. உடனே அவங்க ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்க வந்து இந்தியாவிலேருந்து துபாய் வந்து அங்கே இருக்கிற ஈமான் கலாச்சார மையம் அவங்க கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்தியன் எம்பசிக்கும் வந்து விவரத்தை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய உதவியோட. அதுக்கப்புறம் நாய்ஃப் காவல் நிலையம் சென்று விவரத்தை சொல்லியிருக்காங்க. துபாய் போலீஸ் அடுத்த 1 ஹவரில் ஹஸ்பண்டை மீட்டுட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதோடைய முழு விவரம் நமக்கு தெரியாட்டாலும் இந்த ஒரு சம்பவம் வந்து கேள்விப்படும் போது எவ்வளோ அழகாக அந்த காவல்துறையினர் வந்து செயல்படுறாரு பாருங்களா. அதுதான் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். 1 ஹவர்லாம் ஹஸ்பண்டை மீட்டு கொண்டு வந்து ஒய்ஃப்டாக ஒப்படைச்சிட்டாங்க, அவரு சேஃப். அப்புறம் வந்து இது ஒரு சம்பவம். நித்தம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கொலை சம்மந்தமாகவே நமக்கு வந்து நியூஸஸ் கிடைக்க தான் செய்யுது. ஏன்னா நாடு விட்டு நாடு போகும்போது நிறைய ஃபேஸ் பண்ண வேணும் இல்லைங்களா. அடுத்தது வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு தீமா அப்படின்னு ஒரு சேவை, அதாவது பை நவ் பே லேட்டர் அந்த சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. 4 தவணையாக கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வாங்கினாலும் 4 தவணையாக கட்டலாம், ஈஸியான ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லூலு வந்து ஹைப்பர் மார்க்கெட் குவைத்தில் ரொம்ப ஃபேமஸ், நிறைய இடத்துல இருக்கும். லூலு அது என்னங்க ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னும் போது, ஹைப்பர் மார்க்கெட்னா குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க. சூப்பர் மார்க்கெட்னா ஒரு 45,000 அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹைப்பர் மார்க்கெட்டுன்றது வந்து 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே வந்து காசரிஸ், அதாவது காய்கறியிலேருந்து ஃபர்னிச்சர்ஸ் வரைக்குமே ஒருத்தவங்களுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் அதுக்கு ஹைப்பர் மார்க்கெட். ஒரு சில பொருள் தான் கிடைக்கும். சின்ன 3000 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க இடமா இருந்தால் அது சூப்பர் மார்க்கெட். அதான் அது என்ன, நிறைய பேருக்கு அது என்ன ஹைப்பர் மார்க்கெட் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அதனால தான் நான் சொன்னேன். ஸோ லூலு ஹைப்பர் மார்க்கெட் இந்த சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குவைத்தில் இருக்க இந்தியன் எம்பசி மட்டும் இல்லை, துபாய் மாதிரியான எம்பசிஸ் கூட என்ன சொல்கிறாங்க, இந்தியன் எம்பசி ஜூலை 19 வரைக்குமே அந்த எமர்ஜென்சியான அந்த அட்டஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை ரினிவல் பாஸ்போர்ட் எல்லாமே நடக்கும். மற்றபடி நார்மலான சேவைகள்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்போ தான் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த வார் பதட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனால தான் ஃப்ளைட்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய கேன்சல் ஆகிருக்கு. இதை சார்ந்து நம்ம இந்த வார் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு எண் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த விதமான பாஸ்போர்ட் அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். வியூவர்ஸ் எப்போவுமே எங்களோட இணைந்திருங்கள். இது என்பிஎஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் சகோதரி ஷோபா. நன்றி, வணக்கம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை.